காவல்துறையினர் வந்து எத்தனை மணிக்கு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் 8:30க்கு வந்தாங்க மேம். 8:30க்கு வந்து அவங்க எத்தனை பேர் வந்தாங்க? வரும்போது ஒரு 10 பேர் இருப்பாங்க மேம். கீழே எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேர் நின்னாங்க. 20 பேர் நின்னாங்க. ஆமா, காம்ப்ளெக்ஸை சுத்தி நிக்கிறாங்க மேம் போலீஸ். அங்க அந்த காம்பவுண்டுக்கு பேக் சைட்ல எவ்வளவு பேர் நின்னாங்கன்னு நான் பாக்கல. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. 30 பேர் வந்திருந்தாங்க. ஆமா, மொத்தமா என்னன்னு கேட்டாங்க? என்னை வந்து விஜய் எங்கன்னு தான் மேம் கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையை அவங்க வீட்டுல போய் கேளுங்க சார், இங்க எப்பயாவது வந்து போவாங்க, சித்தப்பா பொண்ணு சித்தப்பா பையங்கிறதுனால அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இங்க வந்து எப்பயாவது சாப்பிட்டு போவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் இங்க வருவாங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதை அவங்க காதலியே வாங்கிக்கல மேம். வீட்டுக்கு உள்ளார வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து களைச்சு போட்டாங்க. என்னத்தை களைச்சு போட்டாங்க? எங்கெல்லாம் வந்தாங்க? எல்லா இடத்துக்குமே பார்த்தாங்க மேம். ரூம், உங்க வீட்டுல வந்து எந்தெந்த ரூம்க்குலாம் வந்தாங்க? 2 ரூம் இருக்கு மேம். ஒன்னு சாமி ரூம் ஒண்ணு இருக்கு, பெட்ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த பெட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. எல்லா திங்ஸும் அடிக்கிறத எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாங்க. ஃபேன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, டேபிள் ஃபேன் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு தம்பி பேக் கொண்டு எடுத்து பார்த்தாங்க மேம். நீ கேக்கலையா? ஏன் இங்க என்ன வேணும்? பேசவே விடல மேம். என்ன சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க, எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. ட்ரிங்க்ஸ்ல இருக்கும் போது பேசவே எனக்கு பயமா இருக்கு மேம். எங்க வீட்டுல யாருமே குடிக்க மாட்டாங்க. என் அண்ணனா இருக்கட்டும், என் அப்பாவா இருக்கட்டும், என் வீட்டுக்காரா இருக்கட்டும், யாருமே குடிக்க மாட்டாங்க மேம். அதனால எனக்கு வந்து ஒரு பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு மேம். குடிபோதையில இருக்காங்கன்னொன்னே அந்த ஸ்மெல்லே என்னால நின்று பேச முடியல. ஏற்கனவே எனக்கு நான் உடம்பு முடியாத நானு மேம். என் பிள்ளைய வச்சுட்டு நான் தனியா இருக்கேன். அவங்க பேசின வார்த்தை ஒண்ணு கூட, மொபைலாவது தாங்க சார். மொபைல வாங்கிக்கிட்டாங்க மேம். எப்போ வாங்கினாங்க? மொபைல வீட்டு உள்ளார வந்தோடனே எடுத்துட்டாங்க. அவங்களே எடுத்துட்டாங்களா இல்ல உங்க என்கிட்ட கேட்கவே இல்ல மேம். கேட்காம அவங்க சார்ஜ்ல ஒரு மொபைல் இருந்துச்சு, டேபிள்ல ஒரு மொபைல் இருந்துச்சு. சரி, அந்த 2 மொபைலும் உங்களோட? ஆமா, என் மொபைல் தான் மேம். 2த்தையுமே எடுத்துட்டாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆன்லைன்ல ஒர்க் பண்றேன் மேம். அதுக்காக ஒரு மொபைல் எப்போதுமே வச்சிருப்பேன். பர்சனல் யூஸ்க்காக ஒரு மொபைல் வச்சிருப்பேன். 2 மொபைலுமே எடுத்துட்டு வெளில வந்து ஒருத்தவர்கிட்ட கொடுத்தாரு மேம். எல்லோ கலர் ஒருத்தவர் இருந்தாரு. யாரு நேமுமே எனக்கு தெரியாது மேம். அதுல நீங்க ஒருத்தவங்க உள்ள வரும்போது உங்க பேர் என்ன, நீங்க யாருன்னு கேட்கவே இல்லையா? நான் கேட்டதுக்கு தான், நான் யாரா இருந்தா உனக்கு என்னடின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க மேம். அதுக்கப்புறம் தான் மேம் வார்த்தை ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சேன். என்னென்ன பேசினாங்க? நான் ரொம்ப ஓவரா, நீ என்னடி ஓவரா பேசுற, ரூல்ஸ் பேசுற, நீ வந்து அவன் தங்கச்சி தானே, நீ உன் அண்ணங்காரனோட படுக்கிற ஆள் தானே நீனு அப்படின்னு பேசினாங்க மேம். சரி, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஏன் கூட பிறந்தவர் இருக்காரு, அவரை நான் வர சொல்றேன், அதுக்கு நான் என் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காவது எனக்கு மொபைல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தேவடியா சரிக்கு நீ என்னடி மொபைல் கேக்குற, திருட்டு வேலை தானடி பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அசிங்கமா அந்த வார்த்தையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வார்த்தை சொன்னாங்கன்றது நீ சொல்லுமா? நீ சொல்றது பெரிய சிந்தானிகளா இருப்பீங்க போல இருக்குடி. இந்த மாயத்துல உள்ளவங்க, மயிலாடுதுறையில உள்ளவங்க எல்லாரும் பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க போல இருக்கு. நான் வந்து விசாரிச்சுட்டேன் எல்லாத்தையும். துணி இல்லாம ஓட விட்டுருவேன், வீட்டோட கொளுத்தி விட்டுருவேன். வாயை திறந்தா வீட்டோட கொளுத்தி விட்டுருவேன். இது யாரும் உன் பிள்ளையா, அவனையும் சேர்த்து கொளுத்தி விட்டுரு போயிடுவேன். எங்கடி உன் வீட்டுக்காரன், உன் அண்ணனோட படுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்டி ஃபாரினுக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கமா கேவலமா பேசினாரு மேம். மொபைல் வாங்குறதுக்காக ஹெல்த் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், ஹெல்த் வீட்லயாவது வாங்கி அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி ஹெல்த் வீட்டுல போய் கேட்டு நிக்கிறேன். அங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க மேம். யாராவது மொபைல் கொடுத்தீங்கன்னா தூக்கி உள்ளார வச்சிருவேன். எதுக்குடி எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை பாக்குறீங்களாடி? அவன் அண்ணங்காரனோட படுத்துட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல கேட்க மாட்டீங்களா யாரும்? இத்தனை வீடு இருக்கு, எல்லாம் லேடிஸ் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹெல்த் வீட்டுல முஸ்லீம் மேம். இங்க 12 வீட்லயும் எல்லாரும் முஸ்லீம் தான் மேம் இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் மேம் இங்க இருக்கேன். இதே ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வீடு கொடுத்தாங்க. நான் கிட்டத்தட்ட 2019 இங்க வந்தேன் மேம். 2019 வந்தேன். 5 வருஷமா நான் இங்க இருக்கேன் மேம். என் வீட்டுக்காரர் வந்து 2023 ஃபாரின் போனாங்க மேம். கார்பெண்டர் தான் மேம். டெய்லி இங்க இருக்கும் போது டெய்லி தினம் வேலைக்கு போனாதான் வந்து குடும்பம் ஓடும். அந்த நிலைமையில தான் நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரின் போனது என் வீட்டுக்காரு. இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கேன் நானு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வீட்டு வாசல்ல கூட போய் நான் வெளியில நிக்க மாட்டேன் மேம். மாடியில போய் துணி காய போடுவோம், போய் எடுத்துட்டு வந்துருவேன். அது கூட எனக்கு ஒரு நேரம் அம்மா வரும்போது அப்பா வரும்போது போய் எடுத்துட்டு வர சொல்லிடுவேன். வீட்லயே தான் என் பொழுது உள்ளாரையே தான் போவோம். போய் கதை பேசிட்டு இருக்கிறது, வெளில நிக்கிறது, அனாவசியமா வெளியில கிளம்பி போறது, ஒரு ஷாப்பிங் போறது, இதெல்லாம் கூட எனக்கும் பிடிக்காது, என் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது. அது மாதிரி என் கூட பிறந்த அண்ணனுங்களுக்கும் சரி. வெளில வந்து நீங்க எந்த ஜாமான் வேணும்னாலும் நீ கேளு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் மேம் எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும் போது வந்து இவங்க எல்லாரும் வெளியில. எவ்வளவு நேரம் போலீஸ் இருந்தாங்க உங்க வீட்டுல? 8:30 ஒரு
10:45 இருக்கும் மேம். அது வரைக்கும் அவ்வளவு நேரம் உங்க வீட்லயே இருந்தாங்க? ஆமா, வீட்டுலன்னா வீட்டு உள்ளார இல்ல மேம். 2-3 பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. இன்னும் எவிடன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து பீரோல உள்ள துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க மேம். மாடி ஃபுல்லா போய் பார்த்தாங்க. மாடியில எப்படி கல்லுலாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல மேம். ஜல்லிக்கல்லாம் வெளியில அந்த கொல்லை பக்கம் மாதிரி இருக்கும், அதுல விட்டெரிஞ்சுலாம் அடிச்சு பார்த்தாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சு போய் எல்லாரும் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க மேம். பக்கத்துலயே தான் மேம் ஹவுஸ் ஓனர் வீடு, பக்கத்து வீடு தான். அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணி என்னை வந்து காலி பண்ண சொல்லி, நான் அப்பயும் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹவுஸ் ஓனர்ட்டையும் போய் மிரட்டி இருந்திருக்காங்க போல இருக்கு, ஃபுட்டேஜ்லாம் கொடுக்கக்கூடாது. நான் எதுக்கு மேம் மிரட்டணும்? அவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தானே. நான் என்ன அக்யூஸ்டா? என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவங்க விசாரிக்கணும்னா ஒரு லேடி போலீஸாக அழைச்சிட்டு வந்திருக்கணும். அவங்க 6 மணிக்கு மேலே வந்ததே தப்பு மேம். நான் ஏதாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா, நீ யாருடான்னு நான் கேட்டேனா? அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நான் சாருங்கிற வார்த்தையை மாறல. உங்களுக்கு அந்த வந்தவங்க, உங்க வீட்டுக்கு வந்தவங்களை வந்து நீங்க எங்கேயாவது பார்த்தா உங்களுக்கு அடையாளம் காட்டுது மேம்? அந்த முகத்தை என்னால மறக்கவே முடியாது மேம். ஒருத்தவங்களையும் நான் கரெக்டா அடையாளம் சொல்லுவேன் மேம். இன்னைக்கு நான் செத்து நான் பொழைச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைய வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் இருந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைய கொன்னுட்டு என்னால வாழ முடியல மேம். எனக்கு எப்படி கொண்டுட்டு நம்மளும் சாவணுமா? அதுவும் என்னால யோசிக்க தெரியல. என்ன நம்பி ஒரு மனுஷன் இருக்காரு, அவருக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவரு ஃபாரின்ல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா என் வீட்டுக்கார்ட்ட நான் இதெல்லாம் சொல்லல மேம். வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போச்சு, அண்ணனை தேடுனுச்சுங்கிறது மட்டும்தான் மேம் தெரியும். இத மாதிரிலாம் அசம்பாவிதம் நடந்து போலீஸ்காரங்க வந்து 10:30 மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு போயிட்டாங்க. ஆமா மேம். திரும்ப எங்க வீட்டுக்கு போய், என் பிறந்த வீட்டுக்கு போய், இங்க எங்க அண்ணன் வந்துச்சு மேம், கூட பிறந்த அண்ணன் வந்துச்சு. அதை தேடிக்கிட்டு என்ன தேடிட்டு வந்தோன்னா போலீஸ் வந்திருக்காங்கன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அண்ணன் மொபைலையும் வாங்கிட்டாங்களாம். வந்த உடனே என் அண்ணனை இங்கேயும் என் கண்ணு முன்னாடியே அடிச்சாங்க மேம். சரி, எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க சார், என் விஜயனை தேடி வந்தீங்களா, என்ன வேணா கூப்பிட்டு போங்க, பாப்பாட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னிச்சு. பேசாத, நீ என்னடா சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி, அவ எப்படிடா வேணும் உனக்கு அப்படின்னு. என் தங்கச்சி தான், அவ கூட தானடா நீனும் படுத்து ஏஞ்சிருப்ப, என் கூட பிறந்தவன் மேம் அவன். நான் வெளியில நின்னா கூட அவனுக்கு பிடிக்காது மேம். அவனை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு அதே இடத்துலயே அண்ணன் கதர்னா மேம், அப்படிலாம் பேசாதீங்க சார், அந்த மாதிரி இப்ப பொம்பளைங்க கிடையாது என் குடும்பத்துல அப்படின்றதுக்கு அவ்வளோ அடி அடிச்சாங்க மேம். கண்ணுக்கு எதிர்க்கே அடிச்சாங்க. இந்த ஃபுட்டேஜ்ல வந்து அவர் சொன்ன தரமாட்டுறாங்க மேம். கேட்டாலும் எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு போய், எங்க அப்பாவுக்கு 76 வயசு ஆகுது மேம். எங்க அப்பாவை போட்டு அவ்வளோ அடி அடிச்சு, எங்க அம்மாவுக்கு 60 வயசு. அப்பா அம்மா வீடு எங்க இருக்கு? இங்கதான் மேம், பக்கத்துல அஜித் நகர்னு ஒரு ஏரியாவில் இருக்கு மேம். இருக்கிற நீங்க இந்த வீட்டுல இருந்து பக்கம் தான்? ஆமா மேம். எங்க அண்ணனுக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க மேம். அதுக்காக சொந்த வீடை விட்டு இங்க மாறி இருப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி வீடு கட்ட போறாங்க மேம். அதனால வாடகை வீட்டுல இருக்காங்க மேம் அம்மா. அம்மா அப்பா அண்ணன் 3 பேர் அங்க. ஆமா மேம். சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டுலதான். இல்ல மேம், ஆமா வீட்டுலதான் இருக்காங்க. அவங்களையும் போய் உள்ளார கதவை திறந்த உடனே ஏறி குதிச்சு அவ்வளவு பேர் இங்க வந்தவங்க எல்லாருமே போயிருந்திருக்காங்க. ஓ, உங்க வீட்டுக்கு வந்தவங்களா அதுக்கப்புறம் அங்க? ஆமா மேம். இங்க வந்ததை விட அங்க இன்னும் போது அதிகமா மேம். இங்க இருந்தே அண்ணனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க மேம். வேன்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. அண்ணனை வேன்லயே உட்கார வச்சுட்டு மத்தவங்க எல்லாரையும் போய் வீட்டுல அப்பாவை அவ்வளவு அடி அடிச்சு, அப்பா காலில் விழுந்திருக்காங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என் அக்காவை கிட்ட போய் தோட போயிருக்காங்க. அசிங்கமா கேவலமா பேசியிருக்காங்க. மாமா பையன் அங்கதான் மேம் வந்திருக்கான், சின்ன குழந்தை ஒருத்தவன். அவனையும் அசிங்கப்படுத்தி அவனை கூப்பிட்டு விசாரிச்சு, என்னடா அவன் விஜயமாமா இங்க வருவானா அப்படின்னு கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து மேம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க மேம். வெளியில வாசல்ல வச்சு. அங்க போகும்போது மணி 12:30 மணிக்கு போயிருக்காங்க மேம், ராத்திரி. ஆமா, 12:30 மணிக்கு போய் பக்கத்து வீடு மேம். இதான் வீடு, எங்க அம்மா வீடுனா பக்கத்துலயே இருக்கு, ஒரு செவரு தான் இருக்கும். பக்கத்துலயே ஹவுஸ் ஓனர் வீடு. அவங்க வீட்டு கதவை தட்டி, இதெல்லாம் கள்ளக்கடத்தல் குடும்பம், எல்லாமே வந்து பாலியல் தொழில் பண்றாளுங்க, இவ்வளோ எல்லாம் எதுக்கு நீங்க இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி, அவங்களாம் அப்படி கிடையாது சார், 4 மாசமா இங்க இருக்காங்க, ஊர்ல உள்ளவங்க நான் விசாரிச்சு தான் நான் வீடு கொடுத்தேன், எனக்கு அப்பையிலேருந்தே அவங்க எல்லாம் தெரியும் அப்படின்றதுக்கு, இனிமே உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க, எல்லாம் நடிச்சிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போட்டு அவ்வளோ அடிச்சு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்க வச்சிருந்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாது மேம். தல்லாகுளம் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கிறதே எனக்கு 2 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அப்பாவும் அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ணனா சித்தப்பா பையன்
திரும்ப என்ன 1:30 மணிக்கு அப்பாவையும் அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு வேளாந்தரல் போய் விஜயனன் சொல்றேன்ல மேம், அவங்க கூட பிறந்த தம்பி முத்துகிருஷ்ணன் மேம், அவங்களும் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, குழந்தை கிடையாது அவங்களுக்கு. அவங்கள வீட்லயே போய் அடிச்சு காதுல ரத்தம் வந்து அவங்கள பிடிச்சி இழுத்து வேலையில ஏத்திட்டு போயிருந்திருக்காங்க மேம். தஞ்சாவூர் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே போயிருந்திருக்காங்க மேம். யார? அருளண்ணனையும் முத்தண்ணனையும். அருளண்ணன்றது உங்க அண்ணன்? ஆமா மேம். என் கூட முத்தண்ணன் வந்து அவங்க விஜயோட தம்பி மேம். தம்பி. போட்டு விஜய் எங்கடான்னு கேட்டா அவ்வளோடி அடிச்சு தஞ்சாவூர் வரைக்கும் அடிச்சுட்டே போயிருக்காங்க மேம். எல்லாருமே ஃபுல் போதை. ரயில்வே கிட்ட போய் அங்கேயும் போய் கீழே இறங்கி போய் குடிச்சிட்டு வந்து வேன்ல உட்காந்துருக்கும் போதே சைட்ல அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும்ல மேம், அதால செருப்பால் அடிக்கிறது, கீழே இறக்கி விட்டு செருப்பால் அடிக்கிறது. இது எல்லாமே எப்படி எனக்கு தெரியும்னா அப்பா சொல்லி எனக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு தான் அப்பா விட்டாங்க. அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவ்வளோடி அடிச்சு தம்பி விட்டான். அண்ணன் இல்ல மேம். அண்ணன் உடல மேம். ஏன் அங்கதான் மேம் வச்சிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மேம். கரெக்டா 15ஆம் தேதி நைட்டு ரிமாண்ட் பண்ணாங்க மேம். உங்க அண்ணன் இன்னும் பெயில்ல வரவே இல்லை மேம். இன்னும் பெயில் கிடைக்க மாட்டேங்குது மேம். யாருமே இதுல அக்யூஸ்டே கிடையாது மேம். அந்த கடத்தலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும். நான் என்ன கேட்கிறேன், சரி ஜென்ஸ்ல எல்லாரையும் ஜென்ஸை அழைச்சிட்டு போனாங்க, இன்னொன்னு அடிக்கிறதுக்கான வேலை என்ன மேம் இருக்கு? என்ன வந்து பார்க்கணும், என்கிட்ட அவங்களுக்கு வந்து என் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னா லேடி போலீஸ் அழைச்சிட்டு வந்திருக்கணும். அதுக்கான இதை வந்து நான் ஒத்துழைச்சிருப்பேன். 10:30 மணிக்கு போனவங்க திருப்பி வந்தாங்களா? ஆமா மேம். 2:30 மணிக்கு வந்தாங்க மேம். திருப்பி வந்தாங்க. திருப்பி எத்தனை பேர் வந்தாங்க? 2:30 மணிக்கு வரும்போது 4 பேர் உள்ளார வந்தாங்க மேம். என்கிட்ட அவ்வளவு அசிங்கமா கேவலமா நடந்துட்டு இருக்கும்போது வெளியில ஃபர்ஸ்ட் வந்தோடனே மேம் வெளில கதவை தட்டினாங்க. நான் ஜன்னல் வழியா பயத்திலேயே தான் மேம் இருந்தேன். ஜன்னல் வழியா திறந்து பார்த்தோடனே என்ன சார் வேணும் உங்களுக்கு, ஏன் திரும்ப வந்திருக்கீங்க, அதான் அழைச்சிட்டு போயிட்டீங்கல்ல எல்லாரையும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேம். இல்ல நீங்க வந்து இங்க 10:30 மணிக்கு போலீஸ் வந்தாங்கன்னு இங்க உடனே ஏதாவது மகளிர் காவல் நிலையம் எதுக்காவது போன் பண்ணீங்க? என் மொபைல்ல தான் எடுத்துட்டு போயிட்டாங்களே மேம். வேற யாரும் போன் கூட பண்ண பயப்படுறாங்க மேம். எழுத்து வீட்டுல நான் போய் மொபைல கேட்டதுக்கு தானே மேம் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. காம்ப்ளெக்ஸ்ல இப்போ வரைக்கும் என்கிட்ட யாருமே பேசல மேம். ஏன்னா அந்த அளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. நான் ஹவுஸ் ஓனர் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல மேம். அவங்க கிளம்பி ஃபாரினே போயிட்டாங்க மேம். ஹவுஸ் ஓனர்? ஆமா மேம். முஸ்லிம்ஸ் தான் அவங்களும். அவங்க அதுக்கப்புறமா 2 நாள்ல நான் திரும்ப போயிட்டு ஃபுட்டேஜ் கேட்கலான்னு போறேன், ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க வேலை பாக்குறவங்க சொல்றாங்க மேம். அவங்க இங்க இல்லம்மா, இந்த பிரச்சனை தெரிஞ்சோடனே ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இருந்தா தானே வந்து கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு மேம். எனக்கு வெளியில நின்னுகிட்டு வெடியற் காலைல 2:30 மணிக்கு வந்து கதவை தட்டினாங்க. ஜன்னல் வழியா கதவை தட்டுனாங்கன்னே சொல்ல முடியாது மேம். கதவு உடையில, அது ஒண்ணுதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தட்டி இருந்தாங்கன்னா கதவு தானா ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அவங்க கதவு தட்டுற சவுண்ட்ல என் பிள்ளை ஏஞ்சி வரான். ஏஞ்சி வந்து அந்த 2:30 மணிக்கு அப்பதான் தூங்க வச்சேன் மேம். அவன் ஏஞ்சி வந்து அம்மா திறக்காதம்மான்னு கத்துறான். ஏன்னா பாத்துட்டான் அவன் கண்ணுக்கு எதிர்க்க. வெளியேன்ட்டு என்ன விஜய் இருக்காண்டாடி உள்ளார, விஜய் கூட படுத்துறியா, அதான் கதவை திறக்க மாட்டேறியா, ஏதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் சார், நான் ஸ்டேஷனுக்கு வேணாலும் வரேன், என்ன மகளிர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, அங்க நான் வந்து எதா இருந்தாலும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப திறக்கறியா இல்லையாடி, வீட்டோட சேர்த்து கொளுத்திடுவேன், அவன் அப்ப உள்ளார இருக்கானா, அதனாலதான் நீ திறக்க மாட்டேற, நீ இந்த மாதிரி வேலை பாப்பேன்னு தெரிஞ்சுதாண்டி நாங்க திரும்ப வந்தோம். திறக்கறியா இல்லையா இல்லைன்னு வேகமா தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மேம். அதுக்கப்புறம் நானே போய் பயத்துல திறந்து விட்டேன் மேம். திறந்த உடனே நான் திறக்கிறேன், டக்குன்னு உள்ளார வராங்க, இன்னொரு கதவையும் திறந்துட்டு உள்ளார வராங்க. அவ்வளோ ஸ்மெல்லு மேம், நிக்கவே முடியல என்ன. அவ்வளோ ஒரு மாதிரி வாமிட் வரா மாதிரியே இருக்கு. உள்ளார வந்தோடனே என்ன பண்றாங்க, இந்த ரூம் கிட்ட தான் இங்க ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, வேஷ்டி போட்டிருக்காரு, வழுக்க மண்டையா இருந்தாரு மேம், ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ஷர்ட் மேம். அவரு வந்து நின்றுட்டு இத்தனை நாளும் அண்ணன் கூட படுக்கிற, என் கூட படுக்கிறியா நீனு அப்படின்னு அசால்ட்டா கேட்கிறான் மேம். அவன் நான் பிள்ளைய அவ்வளோத்தையும் நான் வாங்கிக்கிட்டு பிள்ளைய வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவனை ரூமுக்கு அமுச்சு விட்டுட்டு நான் அந்த கதவை சத்திட்டாங்க, நீ வெளில வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வாசல்லையே நிக்கிறேன் மேம். முன்னாடி உள்ளார அவனை அனுப்பி விடுற, அப்ப உள்ளார அங்க அவன் இருக்கான் அடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளார போய் பார்த்துட்டு பிள்ளைய பிடிச்சி இழுத்து என்ன, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு அங்க சோஃபா கிடக்கு மேம், பின்னாடியால நைட்டிய சுருட்டி புடிச்சு ஒரே தள்ளா மேம். எங்க தள்ளா? சோஃபால மேம். சோஃபால தள்ளோடனே நான் போய் குப்பரக்க விழுந்துட்டேன் மேம். அதுல இன்னொருத்தன் வந்து பட்டனை கழட்டிட்டு கிட்டக்க வரான் மேம். கிட்டக்க வந்து இவன் நல்லா தானடா இருக்கா, இவளை முடிச்சிருவான், அங்க ஒருத்தி இவ தங்கச்சா அக்காவா, அவளை போய் தூக்கிட்டு வாங்கடா. 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, அப்பதான் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அவன் மறக்க மாட்டான். அதை விஜய் தானா வருவான், இவ்வளவு 2 பேரையும் ஏதாவது பண்ணோம்னா தானா வருவான்டா அவன்.
அவனுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க மேம். இன்னைக்குதான் நான் அவன் இவன் சொல்றேன். இத்தனை நாள் அன்னைக்கு நான் பேசும்போது ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டேன். என் புள்ள இருக்கான் சார், இந்த மாதிரி நீங்க தான் சார் வந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே சார், லேடிஸ்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. என்னடி ரூல்ஸ் பேசுற அப்படின்னோன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு மேம். நான் உடனே சொன்னேன், ஆம்பளத்தனத்தை வந்து லேடிஸ்ட காமிக்காதீங்க சார், உங்களால பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க விஜயை பிடிங்க. அக்யூஸ்டா இருந்தாருன்னா அந்த வேலையை வந்து நீங்க சரியா பார்க்காம உங்களால முடியலங்கிறத வந்து நீங்க ஒரு வாரமா தூங்கல, பசி தூக்கமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து ஏங்கிட்ட அந்த கோவத்தை காமிக்கிறீங்க நீங்க. இது நியாயமா சார்? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதுக்காக நான் போராடுவேன் சார் அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் மேம். இவ ரொம்ப ஓவரா ரூல்ஸ் பேசுறாடா, இவளை இங்கேயே வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நானுங்க மேம். கிட்டக்க வர போற டைம்ல என் பிள்ளை கிட்டக்க வரான், நவுந்து போறியா இல்லையாடான்னு பிடிச்சான். அவனை ஒரே தள்ளு மேம். அவன் கீழே போய் விழுந்தா அவன் அந்த கத்துறான், எங்க அம்மாவை விடுங்க, எங்க அம்மாவை விடுங்கிறான். மாமன் கூட தானே படுத்து கிடப்பா இந்த நேரமாவ. அவளுக்கு என்னடா சப்போர்ட் பண்ற? இவளோடலாம் இருக்காத, நீ வீணா போயிடுவ, நீ போலீஸ் ஆகு, அப்பதான் நீ நல்லா இருப்ப. அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மேம் போதையில. அவன் வந்து அந்த வேட்டி போட்டிருந்தான்ல மேம், அவன் சொல்றான் என்னால அடக்க முடியல. தூக்கி காமிச்சு என்னால அதை ஏத்துக்கவே முடியல மேம்.